என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதல் எனக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துச்சுன்னா, என்னை அவ்வளோ நேசித்தவங்க கடைசி காலத்தில் 2 வருஷம் மிகவும் விரும்பி என் மேலே அன்பு செலுத்தி என் மேலே உயிராக இருந்து சொன்னது 3 வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? இப்போ நீ அதிகமாக என்னை எதிர்பார்க்குறல்ல, இது ஒரு வார்த்தை. 2வது, நான் இதெல்லாம் செய்கிறதால உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுதா? 2வது. 3வது, நான் இல்லைன்னா உன்னால் வாழ்ந்துட முடியுமா? இந்த 3 வார்த்தைகள் அன்னைக்கு என்னோட நெஞ்சில் ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் பிரிஞ்சிருக்கீங்க, மறுபடியும் சேருவார்களான்னு நினைக்கிறீங்க. 90% சேருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க நீங்கள் இருக்கும்போது அவங்க மனநிலையை தயார் பண்ணிட்டாங்க உங்களை விடணும் அப்படின்னு. உங்களை விடணும்னு தயார் பண்ணி என்னைக்கு அதை முடியுமோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதால் அவங்களோட வாழ்க்கையை வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? யாருமே கஷ்டப்பட்டு உங்களை விடலை, இஷ்டப்பட்டு உங்களை விட்டாங்க. ஸோ உங்கள் மேலே உயிராக இருந்தவங்க ஏன் உங்களை திடீர்னுலாம் விடலை, உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூடவே பழகி உங்களை விடணும்னு பல நாட்களாக பல மாதங்களாக பிளான் பண்ணி தான் உங்களை தூக்கி எரிஞ்சாங்கன்றதை மறந்துட்டு நாம் இன்னமும் அவங்களுக்காக இயங்கக்கூடிய வாழ்க்கை இருக்கே, அது மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறேன், என்னோடய தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தை நான் அந்தளவுக்கு நான் டீட்டெயிலாக பேசுனதில்லை. இந்த பதிவில் நான் பேசியிருக்கேன். இது கண்டிப்பாக இங்கே பிரிஞ்சு அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு இது பெரிய மருந்தாக நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பதிவை கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. அப்போ இப்போ ஏங்கக்கூடிய ஏக்கம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இந்த ஏங்கக்கூடிய ஏக்கம் இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்துடும். ஸோ மீள முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க நிச்சயமா வருத்தப்படுவீர்கள். இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இது அப்பவே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் அன்பே சாயில. பழச நினைக்காதீங்க, பிரிந்தவர்கள் வருவார்களா வரமாட்டாங்களே ஏங்காதீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சேன்னு அன்னைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. ஸோ முன்னாடியே தப்பித்து கொள்ளுங்கள். ஸோ முன்னாடியே தப்பிக்கிறது பெஸ்டா இல்லை எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தை பட்டு துன்பத்தை பட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்குள்ள நம்ம வயசு அதிகமாயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ஸோ ஒரு மனுஷனுக்கும் அந்த 30ல இருந்து 50க்குள்ள அவன் வாழ்க்கையை எப்படி கொண்டு வரானோ அதுதான் மீதி இருக்கக்கூடிய வருஷத்துக்கு கொண்டு போக முடியும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அந்த இடத்துல நீங்க சரியா ஃபார்ம் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க ஃபார்ம் ஆகாம போயிடுவீங்க, அட்ரஸ் இல்லாம போயிடுவீங்க. எத்தனை பேருக்கு அட்ரஸ் வேணும்? நான் வாழ்ந்த சாதிச்சேன் எல்லாருமே சொல்லுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லலாமா? என் வயசுலாம் ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு 70 வயசா? தாராளமா சொல்லுங்க. என் சொல்றதுல என்ன தயக்கம், சொல்றதுல என்ன வெக்கம்? 70 வயசு ஆயிடுச்சுன்னா இனிமே அடையாளத்தை என்ன செய்ய போறேன்?
இப்பயும் நீங்க செய்யலாம். இப்பயும் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கலாம். உங்க மனசுல இருக்கக்கூடிய துன்பத்தை நீங்க தூக்கி போட்டு பாருங்க. உங்க 70 வயசுன்றது அப்படியே வந்து இன்னும் 10-20 வயசு கம்மியாயிடும். 40 வயசுல இருக்கிறவங்க ஒருத்தரை நான் பார்த்தேன். அவருடைய ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா 60-70 தாண்டின மாதிரி 30 வயசு அதிகமா காட்டுது. ஏன்னா அவ்வளவும் கஷ்டம், அவ்வளவும் துன்பம், அவ்வளவும் ஏக்கம் பார்த்து ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். நான் அவட்ட கேட்கிறேன், உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு. நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ஸோ உங்களுக்கு ஒரு 50க்கு மேலே 60க்கு மேலே இருக்குமாண்ணா சொல்கிறாரு. 39 சார், எனக்கு 39 முடிஞ்சு 40 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. அப்போ ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம்னா மனசில் அவ்வளோ ஏக்கம். ஒரு நிறைய டீட்டெயிலாக சொன்னார். ஆனால் எதுக்கு வராத ஒரு விஷயத்தை ஏன் வர வைக்கணும்னு ஆசைப்படுறோன்னு தெரியல. ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, ஏன் அதை தொடக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? தொடங்குங்க. வேற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்துல தொடங்கும் போது உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாரு சாயப்பா. ஆனா முடிஞ்சு போன விஷயத்த தொடங்கணும்னு நீங்க நிக்கிறீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில நீங்க முடிஞ்சே போயிட்டீங்க. எந்த அடையாளமும் எந்த அட்ரஸும் இல்லாத மனுஷனா நம்ம வாழ்ந்துட்டோம். ஸோ ஒரு விஷயத்த சொல்றேன், அன்பே சாய் அப்படின்றது இஸ் அ ஃபயர். ஃபயர் அப்படின்னா வெறி, வாடணுன்ற வெறி, அடுத்தவனுக்காக வாடணுன்ற வெறி சத்தியமா நினைக்காதீங்க. அந்த ஒரு தத்துவத்தை தயவு செய்து விடுங்க. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதால என்ன லாபம்? அவங்களுடைய பொறாமையை வந்து பொறாமப்படுற அளவுக்கு நாமே ஏன் வாழணும்? யார் அவங்க? யார் அவங்க? அவங்களுக்காக நான் வாழணுமா? இதை என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுற அளவுக்கு அவங்க யாரோ நான் யாரோ? அது அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. அப்போ ஒரு மனுஷனும் வருவான், ஒரு மனுஷனும் துன்பத்தை கொடுப்பான். உடனே இவனுக்காக வாடணும், அவனுக்காக வாடணும். அப்புறம் எப்பயா எனக்காக நான் வாழ்றது? இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க உங்க மனசுல கேளுங்க. உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தை உங்களுக்கே வெளிப்படுத்துங்க. குற்றவாளியை நீங்க நினைங்க, மற்றவங்களை நினைக்காதீங்க. மற்றவங்களை நினைக்கிற வரைக்கும் நீங்க குற்றவாளி தான். மற்றவங்களை நினைக்காத வரைக்கும் நீங்க நிரபராதி. உங்களோட கில்ட்டி ஃபீல், அந்த ஃபீல், இந்த ஃபீல் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. இதனால போச்சா, அதனால போச்சா, போயிடுச்சு, அவ்வளோதான். இது உண்மை. இந்த உண்மையை நான் ஏத்துக்கிற வரைக்கும் நான் தோத்துட்டே இருப்பேன். ஏத்துக்கிட்டேன்னா நான் ஜெயிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயங்கள். யாரை பத்தி எதை பத்தி கவலைப்படாம ஜஸ்ட் நீங்க ஃபார்வர்ட் ஆயிட்டே இருங்க. யாரு என்னமோ பேசிட்டு போறாங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன? சாயப்பா இருக்காரு, அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும் கட்டுப்படுங்க. வேற யாரு வந்து உங்க வாழ்க்கையில வந்து இதை ஏன் நீ செய்யல, அதை ஏன் நீ செய்யலன்னா, உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். யாருடைய வாழ்க்கையிலையும் பஞ்சாயத்து பண்ணாதீங்க, நாட்டாமைத்தனம் பண்ணாதீங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி ஒருத்தவங்களை புகழ்ச்சியோ ஒருத்தவங்களை தேர்ச்சியோ அடைய வைக்காதீங்க. ஒரு சாய்ராமுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். உடனே அந்த சாய்ராம் இன்னும் 2-3 பேர்கிட்ட பேசி, பார்த்தியா உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, ஆனால் அங்கே ஹெல்ப் கேட்டவொடனே எனக்கு வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்டா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ஒருத்தனை தாழ்த்தியும் ஒருத்தனை புகழ்ச்சியும் வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் முகம் தெரியாதவர்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலை, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா முகம் தெரியாதவர்களுக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் பாட்டுக்கு உதவிகள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். முகம் தெரிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதை நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர், எத்தனையோ குழந்தைங்க பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது இன்னும் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் அன்பே சாயில சாய் கண்டிப்பாக உங்களை அத்தனை உதவிகளையும் சாய்ப்பா நிச்சயமா செய்வேன். நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா எனக்கு உதவி செஞ்சாருன்ற ஒரு நம்பிக்கை வச்சு நான் சொல்றேன். ஸோ எனக்கு உதவி செய்யறவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? என்னுடைய மனநிலையில இருந்துதான் அத்தனை விஷயங்களையும் நான் இங்க கொட்டுறேன். ஆனா
என்ன தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேராது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும் தானே. ஸோ எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நான் செய்யும்போது என்னுடைய துன்பங்கள் எல்லாமே பொடிப்பொடியாக போயிடுது. என்னுடைய தடங்கல்கள் அத்தனையும் படிக்கட்டாக மாறுது. ஒரு தடங்களும் எனக்கு கொடுக்குற படிக்கட்டு, ரைட், எனக்கு கொடுக்குற படிக்கட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஸோ ஒரு விஷயத்துக்கு கூட நான் ஃபீல் பண்ணதோ வருந்தினதோ கிடையாது. ஏன்னா நம்ம மனசு கடவுளுக்கு கொடுத்தாச்சு. கடவுளுக்கு கொடுத்த உடனே கடவுள் அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு. இனி எந்த மனுஷனும் ஏமாத்தணும்னோ வரவும் முடியாது. வந்து நம்மளை ஏமாத்திட்டு போனாலும் அவங்கள அவர் பார்த்துக்கிட்டோம். அதுக்காக அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது நம்ம நினைக்கக்கூட மனசு நமக்கு இல்லை. அந்த மனசு இருந்தால் கடவுள் நம்மக்கிட்ட இருந்து வந்தவர் திடீர்னு ஓட்டமாக ஓடிடுவார். ஸோ ஒன்று என்ன பண்ணுவோம், ஏங்குவோம். அப்படி அவங்க வரலைன்னா அவங்கள பிடிச்சி கேவலமாக பேசுவோம். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அவனை வந்து எப்படியாவது ஒன்று பண்ணி அவனை கீழே தள்ளுறதை நான் பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். நீ உண்மையான கடவுளாக இருந்தால் நீ அதை செய். இதை ஒரு சாய்ராம் சொன்னாங்க. தம்பி, என்னோட கணவர் என்னை வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டாரு. நானும் 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த மனுஷன் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறாரு. எப்படி தம்பி, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தெரியுமா குழந்தைங்களை வச்சு. நான் சாயப்பாக்கிட்ட இப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவனை வந்து கண்டிப்பாக துன்பத்தில் தள்ளு. அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனா அவனை ஆக்கு. அவன் நடுத்தெருவில் அவன் நிற்கிறத பார்த்து நான் ரசிக்கணும்னு சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு என் மனசு அவ்வளோ கொடூரமாக போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது இப்படிலாம் பண்ணால் மனசு கொடூரமாக ஆகும்னு. ஆனால் அதையும் தாண்டி பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கோபம் அவர் மேலேயே இருக்குது. ஸோ முதல்ல அன்பால ஏக்கத்தில் இருப்பாங்க. வரலன்னா உடனே எகெயின்ஸ்டாக போவாங்க. அப்போ யாரையும் புகழ்வதும் கூடாது, யாரையும் கேவலமாக பேசவும் கூடாது. இந்த விஷயத்தை நாம் என்னைக்கு சரிசமமாக வச்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சாயப்பா நமக்கு எல்லாமே கொடுப்பாரு. எல்லாம் அற்புதமாக கொடுப்பாரு, ரொம்ப தெளிவாகவும் கொடுப்பாரு. கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மோசமான எண்ணங்கள் மனசுல வரவே கூடாது. யாரையும் வெறுப்பேத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் கூடாது. நீங்களா இருங்க. நீங்க எப்படி ஒரு உறவு பிரியாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க இருங்க. ஸோ யாருக்கிட்டையும் அதிகமாக காட்டிக்கவும் வேண்டாம், கோவப்படவும் வேண்டாம். என்ன ரியல் ஃபேக்டோ அப்படியே இருந்துட்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான விஷயங்கள் நடந்தாலும் சாயப்பாவால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அதனால் இனிமே வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் சேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் தானே அன்பே சாய் குடும்பத்தில். ஸோ பிரிந்தவர்கள் தான், ஓகேவா? அதை வந்து ஒரே விஷயத்த முடிவு பண்ணுங்க. இந்த கதவு அடைக்கப்பட்டது, இது திறக்காது. இந்த மன உறுதிக்கு நீங்கள் வாங்க. அப்புறம் திறந்தா கடவுள் திறந்ததா சித்தமாக்கிக்கலாம். திறக்கலையா கடவுள் வந்து மூடிட்டாரு. அவ்வளோதான். வெரி ஈஸி. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யார், அவங்க யார், என்ன சம்பந்தம்? ஒரே தெருவில் இருந்திருக்கலாம், ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது நாம் ஏன் நம்மளுடைய நிம்மதியை இன்னொரு மனுஷன் மூலமாக தொலைச்சிக்கணும்? ஏன் பிரிஞ்சிடுவாங்க நம்ம நினைக்கணும்? அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஏன் வற்புறுத்தலாம் உங்களை வற்புறுத்திக்கணும்? அவசியமே இல்லை. ஸோ நீங்களாக இருங்க. அதுக்காக திமிராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. என்றைக்குமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு மனுஷனை எந்த காரணத்தை கொண்டு வேண்டான்னு சொல்லாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். வேண்டானே சொல்லாதீங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா கவலையும் படாதீங்க. நாம் யாரையுமே வேண்டான்னு சொல்லவே கூடாது. எவ்வளோ ஒரு மனுஷன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்ணீரை கொடுத்தாலும் நம்ம வேண்டான்னு விடவே கூடாது. ஏன்னா இந்த கண்ணீரும் கஷ்டமும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறும். பட் அது வரைக்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை முடியாது அப்படின்னா போயிட்டோம், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்தால் கஷ்டத்தை கொடுப்பான், ஒரு மனுஷன் போனாலும் நிம்மதியை கொடுப்பான். ஆனால்
அவன் கொடுக்குற நிம்மதியை நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியாமல் அதை மேலும் சிக்கல்களை கொண்டு வந்து அதை இன்னமும் நம்ம துன்பத்தில் தள்ளி நம்மளே தீயில குளிக்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறோம். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து மாறுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணணும் தானே. அப்போ முடிவு பண்ணுங்க, போனவங்க போகட்டும், இனி வரமாட்டாங்கன்னு நினைங்க, 100க்கு 100 நினைங்க. அப்போதான் அடுத்தது என்ன அப்படின்றத நீங்கள் யோசிக்கவே முடியும். ஏன்னா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10, 20, 30 பேர் பக்கமாக இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்க. என்ன கஷ்டப்படுத்தலை, கஷ்டப்படுத்திக்கிறாங்க. நம்ம இந்த உறவுகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா உறவுகள் இப்படி தான், யாரோட மனசு எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல நம்மளை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பிடிச்சதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம். ஓகே, இதுதான் உலகம், இப்படி தான் இருக்குது உலகம். உங்களை ஒருத்தங்க தூக்கி போட்டாங்கன்னா இன்னொருத்தங்க தூக்கி எடுப்பாங்க. ஸோ அவங்க மறுபடியும் தூக்கியும் போடலாம், இல்லை பத்திரமா வச்சிருக்கவும் செய்யலாம். உங்களுக்கு மதிப்பு எங்கே இருக்குதோ அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு மதிப்புக்குள்ள மனுஷனாக வச்சுப்பாங்க. மதிப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மதிப்பை எந்த காரணத்தை கொண்டும் இழக்கக்கூடாது. தன்மானத்தை இழக்கவே கூடாது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னை வந்து நான் ரொம்ப பர்சனலான விஷயம் இருந்தால் நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு என்னை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க. அந்த பேர்லாம் சொல்ல மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது நான் வந்து அவங்க என்னை லவ் பண்ணதால் நானும் ரொம்ப சின்சியர் ஆகிட்டேன், கமிட் ஆகிட்டேன். நமக்கு யார்கிட்ட கமிட் ஆகிட்டா மறுபடியும் அந்த வாழ்த்தனம் எதுவுமே இருக்காது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த பிரிவை அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் தினமும் ஃபோனில் பேசலைன்னா உடனே கையெல்லாம் அறுத்துப்பாங்க. கையெல்லாம் அறுத்துக்கிட்டு ஃபோட்டோ அனுப்புவாங்க, பார்த்தியா கையை அறுத்துக்கிட்டேன், கையை கிழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு. அது நமக்கு இன்னமும் நமக்காக ஒருத்தி கையை அறுத்துக்கிறாளே, கையை கிழிச்சிக்கிறாளே அப்படிலாம் தோணும். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சின்ன சின்ன சண்டைலாம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அதிகமாக நெருக்கமாக இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னோட சார் ஒருத்தர் இருக்கார், ஜபா. அவங்க வந்து இப்போ எங்கன்னு தெரியல, பட் இந்த ஆடியோலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பட் தெரியல. அவங்க சொன்னாங்க, புருஷன் பொண்டாட்டியோடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது, மூச்சு விடுற அளவுக்காவது இருக்கணும். மூச்சு விட முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுவே பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும். அப்போல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து கெஸ் பண்ணுறேன், இப்படிலாம் இருந்ததால் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் நான் நடந்தால் பிடிக்கும், நான் தலை சீவனா பிடிக்கும், என்னோட ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், நான் மற்றவங்ககிட்ட பேசுகிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் அது வந்து அது பிடிக்கும், ஹேர் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் எப்படி மனசு மாறுச்சுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜில் நீ வந்து ஹிந்து கம்யூனிட்டி, நான் வேறு கம்யூனிட்டி, ஸோ வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் பிரேக்கப் அப்படின்னு 2 வருஷம் ரொம்ப சின்சியராக இருந்து ஃபைனலி கிடைச்சது வந்து பிரேக்கப். அப்போ நான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு, அப்போல்லாம் சாய்ப்பா யாருன்னு தெரியாது, அப்போ திடீர்னு இல்லை எனக்கு நீ வேணும், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு எனக்கே வந்து அழுக. நான் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன்ல, ஒரு பிரிவு வந்துச்சுன்னா அதுக்கு நேரத்தை ஒதுக்கி நான் அழுதேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க, 3 கேள்விகள் இப்போ வரைக்கும் ஞாபகம் வருது. அதையும் மீறி சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 நாள் போச்சு. அப்போ வந்து நான் யோசிக்கிறேன், நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி போயிட்டோமோ. அதாவது சரி வேறு வழி இல்லை, வா நான் உன்னை விரும்புகிறேன், என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லலையே தவிர அது சொல்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப அழகாக அற்புதமாக ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ நான் மறுபடியும் யோசிக்கிறேன், நேற்று வரைக்கும் ஒரு பொண்ணு கையை கிழிச்சுக்கிட்டா, நம்ம மேலே பைத்தியமாக இருந்தா, அப்போ ஒரே நாளில் எப்படி சேஞ்ச் ஆகிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் பயங்கரமாக எனக்குள்ளே யோசிக்கிறேன். ஏன்னா அப்போவே எனக்கு யோசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு 1 நாள் 2 நாளில் இந்த பொண்ணு பண்ணலை,
தன்னுடைய மனசை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இவன் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும்னு ஒரு சேஃபான ஒரு பிளேஸை கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் என்னை வேண்டான்னு சொல்லும்போது தான் எனக்கு அப்படியே இதயத்தில் ஏதோ ஒரு படத்தில் வரும், இதயத்தில் இடி கண்ணில் மழையா சம்திங், ஏதோ ஒரு 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 இது அப்போல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இதெல்லாம் இருந்தது. இதயத்தில் இடி என்னமோ சம்திங், ஏதோ வைரமுத்தோட ஏதோ ஒரு இது சரி ஞாபகம் இல்லை. அதை நான் ஃபீல் பண்ணேன், அப்படியே ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி. அப்போது இவங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு பல நாள் பயிற்சிகளை மேற்கொண்டு இப்போ இவன் இல்லைன்னா வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நமக்கே தெரியாமல் அந்த அதிகப்படியாக யோசித்து அப்போ முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணுறவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னது 3 வார்த்தை, இதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க, நான் வந்து சாப்பிட்டாதான் சாப்பிடணும்னு நினச்சவங்க, அவ்வளோ அன்பு வச்சவங்க, ஒரு அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க, இல்லை எனக்கு நீ அம்மாவா இருன்னு சொன்னவங்க, ஃபைனலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போல்லாம் நீ அதிகமாக என்கிட்ட எதிர்பார்க்கறல பேசணும்னு சொல்லி அது ஒன்று சொன்னாங்க. ரெண்டாவது, உனக்கு நான் அதிகமாக ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா நான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு வாலண்டரியாக சொல்கிறாங்க. அதாவது இவங்க தான் எனக்காக எதிர்பார்த்த ஒரு காலம், ஆனால் அப்படியே மாற்றுறாங்க, நீ அதிகமாக என்கிட்ட எதிர்பார்க்குறல்ல அப்படின்னு. இது ஒன்று, ஓகேவா? இந்த ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது கிடையாது. ரெண்டாவது, நான் உனக்கு அதிகமாக மன கஷ்டத்தை கொடுக்குறேன், அதை ஹர்ட்டிங்னா தெரியும் இல்லையா, ஹர்ட் பண்ணுறேன்னா, இந்த வார்த்தை வந்து எனக்கு உண்மையிலே அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா. மூணாவது, நான் இல்லைன்னா உன்னால் வாழ முடியாதில்ல. இதெல்லாம் நான் விரும்பின நாளில் இதெல்லாம் கேட்கணும் மனசு வரலை. ஏன்னா அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு நான் வந்து இது பண்ணலை, லவ் பண்ணலை. ஆனால் இந்த 3 விஷயத்த சொன்னாங்க தெரியுமா. ஒன்று, என்கிட்ட நீ அதிகமாக எதிர்பார்க்குறதில்ல, அதிகமாக பேசணும்னு எதிர்பார்க்குறதில்ல, அது ஒன்று. ஸோ அவங்க தான் அதிகமாக பேசுவாங்க, ஆனால் அதை சொன்னாங்க. ரெண்டாவது, உன்னை வந்து ஹர்ட் பண்ணுறேன்னு உனக்கு கஷ்டமாக இருக்கா, இதை நினைக்கிறியா நான் நீ அப்படின்னு கேட்டாங்க. மூணாவது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, அதான் சொன்னேனே, நான் வந்து உன் கூட இல்லைன்னா உன்னால் வாழ முடியாதுல்ல அப்படின்னு அவ்வளோ நக்கலாக, அவ்வளோ ஆணவமாக, அவ்வளோ ஒரு மோசமான ஏதோ ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. உடனே இப்போ நினச்சி யாரும் இங்கே கற்பனை பண்ணாது, இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டேன். இதை சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 நாள் 3 நாள் வெங்கிய போல அழுது அழுது அழுது. இதெல்லாம் சொன்ன உடனே நான் தெளிவாக சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள், இனிமே வந்து நம்ம 2 பேருக்கும் எந்த விதமான ஒரு அஃபெக்ஷன், லவ் எதுவுமே கிடையாது. உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னாங்க. சத்தியமாக, எங்கள் அம்மா அப்பா மேலே சத்தியமாக என்னால் இருக்க முடியும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அது எனக்கு, நான் வந்து அவ்வளோ வந்து மோசமானவன் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் எந்த ஃபோனும் எந்த மெசேஜும் இனிமே வராதுன்னு அன்னைக்கு சொன்னவன் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தனிப்பட்ட முறையிலையோ இல்லை எனக்கு தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸோ இல்லை இது மாதிரிலாம் நான் வச்சு அட்வைஸாக ரன் பண்ணுறனோ, இப்படி பிஸ்னஸ் பண்ணுறனோ, இந்த ஊரில் இருக்கிறேனோ ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. ஏன்னா அந்த கதவுகள் மூடப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி அந்த கதவுகள் திறக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த நாட்கள் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உயிர் ஏண்டா இருக்குது அப்படின்ற அளவில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஒரு இடத்துல கூட அவங்க வாழ்க்கை வீணாகணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் யார் எப்படி வேணாலும் மாறுவார்கள், ஓகேவா, மாறுவாங்க. சரியாக சாப்பிட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 கிலோ 2 நாளில் குறைஞ்சிடுச்சு. சாப்பிட்டா இங்கே பாரமாக இருக்கும், யார் முன்னாடி நின்று பேசவோ சிரிக்கவோ முடியாது, வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லவும் முடியாது. சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயத்த மனசுக்குள்ளே வெளியிலையும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சிருக்க முடியாமல் ஒரு நடைப்பணமாக நான் கொஞ்ச நாள் இருந்தேன்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து மீண்டு வந்தேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் என்னோடய பர்சனல் லைஃப் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த பிரிவுக்காகவும் இந்த ஏக்கத்துக்காகவும் எத்தனையோ பேர் இருக்கோமே, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒருத்தவங்க நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அடுத்ததுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம், ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கஷ்டத்தில் யாரும் உங்களை வேண்டாம்னு சொல்லலை, இஷ்டத்தில் தான் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவங்க இஷ்டப்படியான ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அமைக்கிற வாழ்க்கையில் தான் அவங்க அந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. அதில் யோசித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க, எல்லாமே நல்லா இருப்போம். சாய்ப்பா நம்மளோட கைகளை உயர்த்துவார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் என்னன்னா, வாழ்க்கையில பல பேரால நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சேன். லாஸ்டா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒருத்தவங்க மேல, அவங்களும் என்ன கை கழுவிட்டாங்க. ஒரு நாளும் எனக்கு துக்கமா மாறுது, வேதனைகள் அதிகரிக்குது. மீள முடியுமா அப்படின்ற ஒரு நினைப்பும் என் மனசுக்குள்ள இருக்குது. நான் இதுல இருந்து நான் மீண்டு வரணும். நான் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் முட்டாள்தனமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த முட்டாள்தனமான விஷயத்த நான் திரும்ப திரும்ப செய்கிறேன். பிரிந்தவர்களுக்காக ஏங்குறேன். அவங்க வந்தாதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும்னு நான் நம்புறேன். ஆனா அந்த நம்புறது பைத்தியகாரத்தனமா இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சும் நான் இன்னமும் நம்புறேன், இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருப்பது சரியா தப்பா அப்படின்னு ஒரு சாய்ராம் ரொம்ப தெளிவா கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணுங்க. எத்தனை கைகள் உங்களை தள்ளி விட்டாலும் சாயப்பாவோட கை என்னைக்குமே உங்களை தள்ளி விடாது. எந்த தெய்வத்தோட கையும் உங்களை வேண்டான்னு சொல்லாது. மனுஷன் சொல்லுவான் வேண்டான்னு. ஏன்னா மனுஷனுக்கு இன்னொரு இடத்துல ஏதாவது கிடைச்சிடுச்சுன்னா நம்மளை தள்ளி விடுவான். இது மனுஷனுடைய சுயநலம் மிக்க ஒரு செயல். இப்போ அந்த மனுஷன் திருந்தி உங்ககிட்ட வந்து நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இதை நம்ம யோசிக்கணும். அப்போ ஒருவேளை வராரு திருந்துறாரு அப்படின்னு நினைச்சா கூட, அப்ப அத்தனை வருஷங்களும் நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு முக்கியம். சில பேரு பல வருஷம் காத்திருந்து எந்த ஒரு வேலையையும் செய்யாம, தன்னுடைய கடமையை சிறப்பா செய்யாம, கடவுளையும் வணங்காம, தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்காம, தன்னுடைய திறமைய பலப்படுத்திக்காம, தன்னுடைய அறிவை பெருக்கிக்காம இருட்டடைஞ்ச இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய கஷ்டங்கள் இங்க அதிகமா இருக்கும். ஏன்னா ஒன்னொன்னும் அந்தந்த பருவத்திலே செஞ்சு முடிச்சிடும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் இருந்தாலும் சரி, காலத்தை சரியா பயன்படுத்திக்கணும். இதுதான் கடவுள் விரும்புறாரு. சரி, காலத்தை சரியா பயன்படுத்திட்டா உங்க பிரச்சனைகள் தீருமானா 100% தீரும். அப்ப காலத்தை நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் நிச்சயமா நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத அளவுக்கு அவரோட கைகளும் கட்டப்பட்டு விடும். ஏன்னா அவர் நீதிக்கு பேர் போனவர். நீதியின்படி நடக்கிறவங்களுக்கு தான் அவர் தன்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பாரு. சும்மா சட்டுன்னு நமக்கு தேவையானது என்னவோ அதை டக்கு டக்கு கொடுத்துட மாட்டாரு. கொடுக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. கொடுக்க முடியாதவர்களுக்கு அதற்கு உண்டான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்க செய்வார். நாம என்னைக்கு ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அதை சரியா நினைக்கிறோமா, இதுதான் முக்கியம். அது எந்த விஷயம்ன்றதையும் நான் சொல்றேன். அந்த விஷயத்தை நினைக்காம, அந்த விஷயத்தின்படி நடக்காம எதுவுமே உங்க வாழ்க்கையில மாறப்போவது இல்லை. நான் மனுஷனை மதிக்கிறேன், ஆனா மனுஷனை நம்புறேன். ஆனா அளவு கடந்து எந்த மனுஷனையும் நான் நம்புறது இல்லை. ஏன்னா
கடவுள் கொடுத்த பாடம் எனக்கு அது மாதிரி. என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் தான் அது மாதிரி. என்னைக்கே ஒரு மனுஷன் அவன் இல்லைன்னா நான் இல்லைன்னு நினைக்கிறானோ அன்னைக்கே அவனோட வாழ்க்கை அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மனுஷன் தப்பான மனுஷனா இருந்தாலும் அவனை ஆதரிக்கிறோம், ஏன்னா அவன் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அவனுடைய பாவத்திலையும் நம்ம கூட்டணி வைக்கிறோம். இந்த பாவத்துல கூட்டணி வைக்கும் போது நீங்க மட்டும் பாதிக்கப்பட போவது இல்லை, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சொந்த பந்த நண்ப உறவினர் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அப்ப தவறு செய்பவர்களுக்கு நாம இந்த இடத்துல துணையா போய் நிக்கிறோம். அப்ப கடவுள் என்ன பண்றாரு, நீங்க சுத்தமான மனுஷன் அப்படின்றதுக்காக சுத்தம் இல்லாத சில கழிவுகளை வெளியேற்றுவார். அது மாதிரிதான் சில கழிவுகள் உங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல தனியா வந்தோம், தனியா தான் வந்தோம். கூட யாராவது வந்தாங்களா? சரி, தனியா தான் வந்துட்டோம், திரும்பி தனியா தானே போவோம். கூட யாராவது வருவாங்களா? வரும்போது யாரும் வரல, போகும்போதும் யாரும் நம்ம கூட சேர்ந்து வரல. அப்ப தனியா வந்தோம், தனியா போனோம். அப்ப இடையில வந்தாங்க போனாங்க, அதை தாண்டி எதையுமே யோசிக்காதீங்க. வந்தா நலம், போனா அதை விட நலம் அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கைய வாழுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்தால மட்டும்தான் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்படவில்லை எனில் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பல சாதனைய செஞ்சிருப்பீங்க. சோ பிரிந்தவர்கள் வருவார்களா சேருவார்களா இது யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்க, நான் தப்பு சொல்லல. ஒருவேளை சேர முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கைய யோசிச்சு பாத்தீங்களா? அது முக்கியம் தானே, வாழக்கூடிய வாழ்க்கை முக்கியம் தானே. நான் சொன்ன மாதிரி தனியா வந்தோம், தனியா தான் போறோம். என்னதான் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் இருந்தாலும் போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்களோ அதுதான் உங்களுக்கு உயிரா இருக்கிறவங்களும் செய்வாங்க. நம்ம போய் கேட்க முடியாது, நான் தான் போறேனே நீயும் கூட வா அப்படின்னு. ஒரு மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒரு பெண் உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய கணவர்கிட்ட நான் தான் போறேன் இல்லை நீயும் கூட வான்னு அந்த பொண்ணு கேட்கவும் முடியாது. அப்படியே கேட்டால் இவர் வரவும் முடியாது. நீ போனா குழந்தைய யார் பார்த்துக்கிறது, சொத்தை யார் பார்த்துக்கிறது, என்ன செய்யறது, என்ன பண்றது, இது மாதிரியான கேள்விகளை அடுக்குவாங்க. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கவே இல்லைங்க, இதான் பிரச்சனையே. உங்களோட அழுகை எல்லாமே ஏன் வீணாகுதுன்னா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு தான் உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. உங்க கண்ணீருக்கு அர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த கண்ணீர் என்னைக்கோ நிறுத்தப்பட்டு இருக்கும். நிறுத்தப்படாமல் கண்ணீர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? தண்ணி பிரச்சனை இல்லை, பைப்பு தான் பிரச்சனை. பைப்பு ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பைப்பு தான் நம்ம மனசுன்றது. பைப்புல எல்லா இடத்துலயும் லீக் ஆகிட்டே இருக்குது. அதனால வர தண்ணீர் அப்படியே வீணாயிட்டே போயிட்டே இருக்குது. உங்களுடைய கண்ணீர் விலை மதிப்பு மிக்கது. அந்த கண்ணீரை இதற்காக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஏன்னா இதற்காக நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்க ஏமாளியா இருக்கணும். ஏமாளியா இருக்க விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா இருங்க. அப்படி இல்லை, நான் வாழணும், எனக்காக நான் வாழணும், என்னுடைய திறமைய நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாழுங்க. இதுல இன்னும் பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது ஒரு பெரிய பிகெஸ்ட் காமெடி. என்னை ஏமாத்தினவங்க முன்னாடி நான் வாழுவேன், கண்டிப்பா சத்தியமா வாழ முடியாது. உங்களை ஏமாத்துறவங்களாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க மதிப்பு இல்லாத மனிதர்கள் கூட நினைச்சுக்கோங்க, என்ன ஆயிட போகுது. ஆனா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. ஓகே, நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க. ஸோ மதிப்பு தெரிஞ்சவன் தான் மதிப்பு மிக்க மனுஷன் கூட இருப்பான். மதிப்பு தெரியாதவனுக்கு தெரியாது. அப்போ நம்ம மேல தப்பு இல்லை. உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களே அவங்களுக்கா அந்த மதிப்பை தெரியாம பிரிஞ்சு போயிட்டாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா நம்ம மதிப்புள்ள மனுஷனா மாத்திக்கிற வரைக்கும்
நாளைக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து போனவங்க வந்தா என்ன, வராட்டி என்ன, பிரிஞ்சா என்ன, பிரியாட்டி என்ன, சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, ஜஸ்ட் லீவ் இட். ஒரு கதவு அடைச்சிடுச்சுன்னா மறுபடியும் அந்த கதவு திறக்கணும் உட்காராதீங்க. இன்னொரு கதவு ஒன்று நிச்சயமா திறக்கும். அதே கதவு திறக்குமா, திறக்காதா? திறக்கலைன்னா என்ன ஆகிட போகுது? வாழ்க்கை முடிஞ்சிட போகுது. அதனால இந்த டோர் இஸ் க்ளோஸ்ட், அவ்வளோதான். இது க்ளோஸ்ட், இது பர்மனென்ட்லி க்ளோஸ்ட். அப்போ இதுக்காக நான் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏங்கலைன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறன்னு அர்த்தம். நீ ஏங்கனா வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓம் சாயிரா.